ஜன்னத்துல் பகீ ஒரு புனிதம் நிறைந்த, புனிதர்களும் நல்லோர்களும் நாதாக்களும் அவுலியாக்களும் இமாம்களும் அன்னலாரின் குடும்பத்தினரும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக காதலித்த சஹாபிய பெருமக்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான கபிரிஸ்தானுக்கு பெயர்தான் பகீஉல் கர்கத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது மதீனாவிலே வஃபாத்தாகி ஜன்னத்துல் பகீயிலே அடக்கப்படக்கூடிய அந்த மையத்துக்காக குன்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா, நான் அவருடைய ஈமானுக்கு சாட்சியாக இருப்பேன், மறுமையில் நான் அவருக்கு ஷஃபாஅத்து செய்வேன் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அளித்த வாக்குறுதியாகும். அன்பானவர்களை, 12,000த்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒரு இடத்தில் அடங்கி இருக்கிற கபிரிஸ்தான் எங்காவது வாய்ப்பு கிடைக்குமா? நாம் நம்முடைய நாட்டிலோ அல்லது அக்கம் பக்கத்து நாடுகளிலோ ஒரே ஒரு சஹாபி அடங்கி இருக்கிறார் என்றவுடன் பயணப்பட்டு நிறைய பேர் சிரமம் எடுத்து கொண்டு போய் ஜியாரத்து செய்கிறோமே. 12,000 சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒரு இடத்தில் என்றால் அது எவ்வளவு பெரிய புனிதமான ஜியாரத்தாக இருக்க முடியும்? அந்த ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தானுடைய நடு மையத்தில் மிகப்பெரிய ஒரு வளையத்தோடு, மிகப்பெரிய ஒரு அடையாளத்தோடு அடங்கி இருக்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஜன்னத்துல் பகீல நுழைஞ்ச உடனே வலதுகை பக்கமாக அடங்கி இருப்பவர்கள் எல்லாம் அகில பைத்துகள் என்று நாமெல்லாம் நேசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். சற்றே அடுத்து பார்த்தால் பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், இமாம்கள், உலமாக்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருமக்கள் எல்லாம் பக்கத்தில் அடங்கி இருக்கிறார்கள்.